Hey friends, welcome back to the channel BodyLovin. So இன்னைக்கு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ங்க. கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இல்ல எல்லா ஆண்களுக்கும் கூடயும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல இருந்து ஒரு துர்நாற்றம் வரும் இல்லைங்களா? நம்ம பக்கத்துல வரதுக்கே ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க, ஐயோ செம கப்படிக்குதே, எப்படிடா அவங்க கிட்ட போய் சொல்றது அப்படின்லாம் ரொம்பவே ஹெசிடென்ட்டா இருப்பாங்க. பட் நமக்கும் சம்டைம்ஸ் அது ஃபீல் ஆகாது. நம்மள இருந்து ஏன் நம்ம பக்கம் வர மாட்டேன்றாங்க ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் சீ அப்படின்னு விட்டுருவோம் இல்லைங்களா? பட் ஆக்சுவலா ஒரு சில டைம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து நம்மள அறியாமலே அந்த துர்நாற்றம் வீசுங்க. ஸோ அந்த துர்நாற்றம் வராம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எதனால இந்த டாபிக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என் மேலேயே எனக்கு ஒரு டைம்ல துர்நாற்றம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ செம்ம கப்படிக்குதே ஐயோ அப்படின்னு மாதிரி என்னடா பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கார்லிக் சாப்பிட்டானா உங்களுக்கு நீங்க உணர்ந்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல டெஸ்ட் கூட வச்சுக்கோங்க. வெறும் கார்லிக் மட்டும் சாப்பிடுங்களேன், உங்களுக்கு அதிகமா வேர்க்கும். அண்ட் உடம்புல அதுவும் இந்த அக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு துர்நாற்றம் பயங்கரமா அடிக்கும். அண்ட் அது நமக்கு ஸ்மெல் அதிகமா வருதோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அந்த பஞ்சன் ஸ்மெல் வரும். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸஸ்ல கூட அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அது கிளீன் பண்றதே ரொம்பவே ஒரு ஹெக்டிக்கா இருக்கும். அதுல இருந்து நான் நான் எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போறதா இருந்தா நல்ல மனமா வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேங்க. அண்ட் நான் க்ளோஸ் இன் கான்டாக்ட் வித் த பிரைட்ஸ் இல்லையா? ஸோ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே ஒரு பக்கத்துல நின்று நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நம்மனால நல்ல ஒரு கம்ஃபர்டான மனத்தோட இருக்கும் போது தான் அவங்க நம்ம கூட கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. நமக்கு இல்லை துர்நாற்றம் வீசுற மாதிரி தான் அச்சி அப்படின்னு மாதிரி இருக்கும். நமக்கும் ஹெசிடென்ட்டா இருக்கும் அவங்க போய் பக்கத்துல போய் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இதுக்கெல்லாமே நான் ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயங்கள் அண்ட் அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணிதான் நான் இந்த வீடியோவே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ், கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம இப்படி உன் மேல இந்த வாசம் அடிக்குது நீ நல்லா இருக்கணும் அப்படின்லாம். நம்மளுக்கே நம்ம நல்ல நீட்டாக இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆக்சுவலாக பர்சனலாக டிஎம் பண்ணியெல்லாம் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா என் மேலே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் என் பக்கத்துலேயே வரமாட்டேன்றாங்க, என் குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் மாட்டேன்றாங்க, அம்மா நாடுது நீ தள்ளிப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் நைட்டியெல்லாம் போட்டுட்டு மாற்றிட்டு கூடயும் உட்காந்துக்கிறேன், பட் இருந்தாலும் வரமாட்டேன்றாங்க. என்னன்னே தெரிலங்கக்கா, எனக்கு அதுக்குன்ட்டு அந்த பாடி ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு கூட நிறைய இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த கமெண்ட்லாம் வந்திருந்தது. பட் நான் அப்படியே தள்ளி போட்டு இப்போ தான் வந்துச்சுங்க. ஸோ ஓகே, ரொம்ப வள கொலன்லாம் பேசாமல் ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்குங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கிளீனாக காலை மாலை 2 வேளை குளிச்சிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் காலையில் நல்லா குளிச்சிடுங்க. இல்லை சாயங்காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாச்சும் நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. அதுதான் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி நல்ல ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் இந்த ஈரப்பத தன்மையில் அந்த அப்படியே குழஞ்சு வழிஞ்சு அப்படியே வடிஞ்சிருக்கும் பாருங்க அந்த சோப்பு அந்த டப்பாலெல்லாம். அதை எடுத்து பாடியில போடாதீங்க. ஏன்னா அதுல ஆல்கே ஃபங்கஸ் எல்லாம் நிறைய அக்யூமுலேட் ஆயிருக்கும். அதை எடுத்து நம்ம பாடியில போடும்போது நம்ம பாடியிலயும் அந்த கிருமி எல்லாம் பரவும். அண்ட் அந்த நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அது அடிக்காது, பட் கொஞ்ச நேரம் கழிஞ்சோடனே என்னடா வாசம் அடிக்குது, ஒரு மாதிரி நாத்தம் வருதே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயமாவும் இருக்கும். ஸோ அதனால சோப்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பாடி வாஷ்க்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் ஃபாலோ பண்ணி என்னோட பாடி ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணி என் பாடியை நல்லா மனமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணது மெயினா இதுங்க. இது ஏதாச்சும் ஒரு பாடி ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்றது இந்த பிளம்மோட பாடி ஆயில். இது வெனிலா வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ட்வைஸ், அதுவும் இந்த வின்டர் சீசன் அப்ப நீங்க இது கொஞ்சமா உங்க கையில எடுத்துட்டு பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பாடி நல்ல மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மெயின், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பாடி ஆயில் யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்னாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆனா அதுல கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஏத்துற மாதிரி இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில், சாரி ரோஸ்மேரி கிடையாது, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்னா இருக்கும். இல்லைன்னா ஆரஞ்சு
எசென்ஷியல் ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சொட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல தேய்ச்சிக்கோங்க. ஸோ அந்த துர்நாற்றம் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பிங். பாடிக்கு வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுவேன். ஸ்க்ரப்பிங்க்கு வந்து நான் இங்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கினது இந்த டவ்வோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி பாலிஷ். இதில் வந்து ரைஸ் மில்க் இருக்குது, அப்புறமேட்டு இது வந்து க்ரஷ்டு மெக்கடாமியான்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எந்த பாடி ஸ்க்ரப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்லேயே நீங்கள் தயாரிக்கிற மாதிரி கூட பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். நானும் வீட்டில் பல டிஐவைஸ் எல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லேயே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்து லான்ச் ஆக போது. அந்த பாடி ஸ்க்ரப்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் டெஃபினட்டாக அதுக்கு உண்டான கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ எஸ், இந்த பாடி நான் வந்து இப்போ ரெகுலர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டவ். ஏன்னா வாங்கிட்டோம்ல, தீர்க்கணும்ல, நான் என்ன தவிர வேறு யாரும் தீர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால டவ்வோட இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இதில் வந்து அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இதோட இன்னொரு வேரியன்ட் இருந்தது. அந்த வேரியண்டோட என்ன பேர், எக்ஸாக்ட் நேம் வந்து கீழே வந்து லிங்காக கொடுக்குறேன், வேணா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. வேற லெவலில் இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ பாடி வந்து சாஃப்ட் ஆக்குச்சு. ஆனால் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வேற எக்ஸ்ட்ராடினரிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுங்க. பட் இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. இது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்மளோட டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் அந்த கோகனட், அந்த ரைஸ்னால, எக்ஸாக்ட் ரைஸ் போட்டுக்கனால அந்த பச்சரிசி வாசம் தான் வருதுங்க. ஸோ அதனால இதோட ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இதோட டவ்லே இன்னொன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா உழைச்சிது. அண்ட் இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அண்டர் ஆர்ம் ஸ்க்ரப்பிங். ஸோ வந்து நம்ம பாடி மட்டும் டேக் கேர் பண்ணிக்க கூடாது, நம்ம அண்டர் ஆர்ம்ஸையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் தேன் விட்டுக்கோங்க, லெமன் புழிஞ்சுக்கோங்க. நல்லா அண்டர் ஆர்ம்ல நல்லா தேய்ச்சி விட்டு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது பண்ணுறதுனால இந்த அண்டர் ஆர்ம் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகாது, அந்த துர்நாற்றம் வந்து வராது. அண்ட் மோர் ஓவர் லெமன் போடுறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த துர்நாற்றத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ், இந்த விஷயத்த நான் மெயினாக சொல்லியே ஆகணும். அதாவது இந்த ஏரியா வந்து ரொம்பவே க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முடியாக இருந்தால் தயவு செய்து ஷேவ் பண்ணிக்கோங்க. நம்மளை அறியாமலே வந்து அந்த இடத்துல ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகிறனாலேயே அந்த துர்நாற்றம் வந்து வீசும். மெயினாக இது வந்து நான் எப்படி சொல்றது, என்னோட ஒரு பல் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஆக்சுவலாக அந்த டாக்டருக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து எனக்கு அந்த வாட்டர் வந்து வாயில் வச்சு அடிப்பாங்க இல்லையா, அவங்கள மேலே செம்ம ஸ்மெல்லு. என்னால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படின்ட்டேன். ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க வழியில தான் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் தான். பட் இட் ஹேப்பன்ஸ், தப்பே கிடையாது, எல்லாருமே ஹியூமன் தான். அது வந்து நம்மளுக்கு இன்னொரு மனுஷங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமாக ஆகக்கூடாது. ஸோ அந்த ஆகாத வரைக்கும் நம்ம வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹேரான்னு கேட்டால் கிடையாது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்வெட்னால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப குளிச்சு எல்லாம் நீட்டாக இருக்காங்க, பட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்கள அறியாமலே வந்து அந்த ஸ்வெட் ஸ்மெல் எல்லாம் வந்து வரனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படிடா சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அண்ட் இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் டக்குன்னு அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அண்டர் ஆர்மை வந்து இன்னும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு டிப்பும் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த ஆர்டினரியோட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து லைக் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேடில் இதை ஜஸ்ட் அப்படியே ஊற்றிட்டு நல்லா அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து வைப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஸ்வெட் ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்றும் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்களே, நேச்சுரலாக சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்போது நான் அதையும் வந்து நம்மளோட வீடியோஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போ என்கிட்ட இருக்கிறத டக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை வந்து அப்படியே காமிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பாடி வாஷ் ஆகட்டும். பாடி சோப்பை பத்தி சொன்னேன்ல, ஸோ சோப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அது ஃபங்கஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி அதுக்கப்புறம் வளவலா கொலன்னு ஆகி அந்த இடமே வந்து ஸ்மெல் அடிக்கும். அந்த சோப்பை எடுத்து நம்ம போடுறதுனால இன்னும் அதிகமாக ஸ்மெல்லு தான் அதிகமாக ஆகும். சரிங்களா? ஸோ அந்த சோப்பு கொஞ்சம் அந்த ஏரியா ட்ரே எல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து பாடி வாஷ் உங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா பாடி வாஷ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த டவ்வோட பாடி வாஷ் ஆல்ரெடி நம்மளோட நியூ பர்ச்சேஸ் நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இதை தான் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் அண்ட் இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸுங்க. இதோட மனமே வேற லெவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கப் கேக்லாம் ரொம்ப பிடிக்கணும், அந்த வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா
திஸ் இஸ் அ ஹெவன் 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 ஹெவன். அண்ட் அதோட மாய்ஸ்சர் வந்து நம்மளோட பாடியில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லாக் பண்ணி அந்த ஃப்ராக்ரன்ஸும் அந்த மனமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே நடந்து போகும்போது நல்ல மனம் அப்படின்னு மாதிரி இருக்கும். சரிங்களா? இது இவ்வளோ பெரிய டப்பியே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு அமேசான்லேயும் வந்து கிடைக்கும். அண்ட் அதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாடி வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக நம்ம குளிச்சு முடிச்சு வெளியே வந்த பிறகு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஸோ அண்டர் ஆர்ம் ரோல் ஆனுக்கு வந்து நான் ப்ளம் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கார்மசி நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் என்சந்தூர் நல்லாயிருக்கு, ரெக்ஸோனா மை ஃபேவரட், டவ் அந்த பேர்ல் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் மித்தது ஒரு வேரியன்ட் எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி விடும். டவ் வந்து லாஸ்ட் தான் வச்சிருப்பேன். பட் இதெல்லாம் அந்த ஒயிட் காஸ்ட் எல்லாம் விடவே விடாது. என்சந்தூர் ஆகட்டும், ப்ளம் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு ரெக்ஸோனா ஆகட்டும், அந்த ஒயிட் காஸ்ட்லாம் விடாது. அந்த ரெக்ஸோனா பிங்க் வேரியன்ட் வேற லெவல், அவ்வளோ ஒரு நல்ல மனமா இருக்கும். ஐ ஜஸ்ட் லவ் த ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதோட பையிங் லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஈவினிங் வரைக்குமே வந்து அந்த துர்நாற்றம் வந்து வராது. அண்ட் மோரோவர் அந்த ட்ரெஸ் அந்த இதில் கூடயும் அந்த நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல் வந்து ட்ரெஸ்ஸில் ஆகாமல் இருக்கும். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் ஆகாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸை ரீயூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம 1 மணி நேரம் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம். அந்த ஸ்வெட் ஸ்மெல்லோட அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பட்டாலும் போதும், உடனே அதை மாற்றுற மாதிரி இருக்கும். நான்லாம் அந்த கார்லிக் சாப்பிட்டேன், அப்புறமே நிறைய நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் வந்து எனக்கு அந்த துர்நாற்றம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ ஒரு மாதிரி எனக்கே வந்து எங்கள் அக்கா கிட்டலாம் போய் நாற்றம் அடிக்குதா பாரு அப்படின்னு மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருப்பேன். அதுவும் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது எக்ஸசிவாக அந்த ஸ்வெட் வரும்போது எனக்கே வந்து ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. நம்ம கை தூக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி அடிக்கும் பாருங்க. எனக்கே எனக்கு இந்த ஒர்க் அவுட்டே பண்ணி தொலையாத, போய் வேற ஏதோ ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட பாடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போனனால தான் நான் வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணால் நம்மளை வந்து நல்லா ஃப்ராக்ரன்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு மாதிரியெல்லாம் தேடி அனலைஸ் பண்ணி இப்போ வந்து அவ்வளோ நான் அப்படியே இந்த க்ராஸ் ஆனாலே எனக்கே வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா நல்ல மனமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பிளெஸ்டுங்க, அவங்களுக்கு வந்து என்ன வேர்வை வந்தாலும் துர்நாற்றம் வரவே வராது. அவங்க என்னதான் வந்து சாப்பிட்டாலும் அந்த துர்நாற்றம் ப்ராப்ளமே இருக்காது. பட் எனக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிக்கிறது. எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்களேன். ஸோ ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்த பிறகு கண்டிப்பாக பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பாடி லோஷனுக்கு இங்கே ப்ளம்மோட வெண்ணிலா கேர்மெலோ பாடி லோஷன் அண்ட் ப்ளம்மோட நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடி பட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பாடியில் வந்து தேய்ச்சோடனே அந்த நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் ஆகும், பாடி எரியாது. அதுவும் இந்த வின்டருக்கு நம்மளுக்கு பாடி வந்து எரிச்சலாக இருக்கும் பாருங்களேன். அந்த எரிச்சல்லாம் இல்லாமல் நல்லா பாடி மாய்ஸ்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து ஒரு டிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பாடி லோஷனில் கொஞ்சமாக பர்ஃப்யூம் ஹியூகோ போஸோட ஒரு பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லைனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட 1000 Wishes ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையில் தேய்ச்சி விடுங்க. ஓகேங்களா? கழுத்துக்கு தேய்ச்சி விடுங்க. இதெல்லாம் குளிச்சுட்டு வந்த பிறகு உடம்பு ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து இதை தேய்ச்சிக்கலாம். இது தேய்க்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம மனமாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ ட்ரை திஸ். நான் அடித்து சொல்கிறேன். யூ வில் அப்படியே அப்பா என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக அந்த வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குமே அந்த ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த காம்போ வேறு லெவலில் இருக்கும். பட்டமாக மாசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாடி மிஸ்ட் ஆஃப்டர் பாடி லோஷன் பாடி மிஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட 1000 Wishesம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் எனக்கு வந்து பாடி பர்ஃப்யூம்ஸை விட பாடி மிஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பாடி மிஸ்ட்டை வந்து நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். இது பாடி ஷாப்போட ஷியாது. அண்ட் இப்போ தான் இது வந்து தீந்துச்சுன்னு ஒன்று ஆர்டர் போட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். யூ நோ திஸ் இஸ் ஹெவன் கைஸ், ஹெவன். ஐயோ எங்கே அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி வந்து பர்ஃப்யூம். ஓகேங்களா? பர்ஃப்யூம்க்கு ஹியூகோ பாஸோட பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணுறேன். மிஸ்ட்டை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக தான் வந்து வச்சுப்பேன். ஹேருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஹேர்லாம் நல்லா மனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஹேர் ஸ்ப்ரே சொல்லுவாங்களே, அந்த ஸ்ப்ரேக்கு ஜஸ்ட் ஒரு கோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பேடல் ப்ரஷில் நல்லா வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ.
ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு பேடல் ப்ரஷ், இந்த ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் முடி கோதுற எந்த ஒரு ப்ரஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஜஸ்ட் ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? இதை அதுக்கப்புறமேட்டு முடியில் வந்து கோதி விடுங்க, இல்லை ஜஸ்ட் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் இதில் சேரும் போது நம்மளுக்கு டைரெக்டாக வந்து அந்த முடியில் போய் படும்போது, முடியில் தான், ஸ்கேல்பில் கிடையாது, முடியில் படும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நிறைய ஹேர் சிரம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மெயின் ஃபீமேலுக்கு வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். இது வந்து ஜிம்மில் தான் வந்து ஃபீல் ஆச்சு. என்னோட பார்ட்னர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து ஒரு நாள் ரொம்பவே ஒரு எம்பாரசிங்கான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பேரா போய் இருந்தாங்க. அதில் வந்து லைக் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது அண்ட் வயிற்றுக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அவங்களோட அந்த பார்ட்னரோட யூரின் ஸ்மெல் தாங்கவே முடியல. அது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த யூரின் வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளோட பேண்டீஸில். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது வந்து அந்த ஒரு மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நாத்தம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அது வந்து தெரியாது, ஆனால் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஃபீல் ஆகும். என்கிட்ட வந்து ஐயோ கப்பு தாங்கலை அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்களா, எனக்கு ஒரு 3 நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நம்ம இப்படி பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு சரி விடுங்க வாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி நவுந்து வந்துட்டோம். அண்ட் தென் அவங்க கூட வந்து பேர் ஆகிறதே விட்டாங்க. ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்பவே பாதரிங்காக இருந்தது. சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்லாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் சொல்கிற விதத்தில் அழகாக பொறுமையாக சொன்னான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் ஜிம்மும் போகிறதில்ல, அதுக்கப்புறம் நான் அதை பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் அவாய்டட், அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, அப்படியே டக்குன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பேண்டி லைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேண்டி லைனர்ஸ் நீங்கள் வைக்கிறனால ஐயோ நீங்கள் பீரியட்ஸ் இதனால நான் கோவிலுக்கு போக முடியாது, அது பண்ண முடியாது, இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஆர் க்ளீன் அண்ட் சேஃப் ஒன்லி. நிறைய பேரோட மென்டாலிட்டி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கு அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்கிட்ட நிறைய பேர்கிட்ட இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த ஒரு தாட்லாம் வச்சுருக்கும் போது ஏன் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஃபீமேல வந்து ஏன் இப்படி அதுவும் ஒரு ஃபீமேல் இன்னொரு ஃபீமேலை வந்து டிகிரேட் பண்ணிக்கிறது நான் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். அண்ட் என்கிட்ட அது வரும்போது எனக்கு அப்படியே பேன் இருக்கும். ஸோ இதனால வந்து நம்ம கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, பேடு வச்சாலே கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு மாதிரி மைண்ட் செட்டுக்கெல்லாம் வராதிங்க. பேண்டி லைனர்ஸ் எதுக்கு வைக்கிறோம்னா மெயினாக அந்த யூரின் வந்து அப்படியே நம்மளுக்கு ட்ராப்பாக வரது வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட அண்டர் வேரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃபங்கஸோ அந்த இதெல்லாம் வந்து பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகாமல் அண்ட் நம்மளுக்கும் வந்து சேஃபாகவும் இருக்கும். அந்த துர்நாற்றமும் வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டப்புன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அண்ட் எஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, tata, bye bye.